ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திரம். அதனால் காலையிலே எப்பயுமே வடை பாயசம் செய்வோம். அதனால் நான் காலையிலே எழுந்து செஞ்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மணி 8:45 இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்பி பாப்பா பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. செம காற்றடிச்சிது போகிற வழியெல்லாம். அப்புறம் கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு. செம கூட்டம், லைன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு 1/2 கழித்து தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இது ஃபுல்லாகவே சாமி பார்க்குற கியூ தான். அதே 4-5 லைனாக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நாங்களும் நல்லபடியாக சூப்பராக பால் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு, இன்றைக்கி ஃபுல்லாக பால் அபிஷேகம் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு நாங்களும் சாமியெல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது இந்தாண்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே வந்து சீட்லாம் கட்டி போடுவாங்க. அப்புறம் முடிக்கயிறு கட்டினாங்க. பாப்பாவும் நைட்லாம் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவளுக்கும் ஒரு முடிக்கயிறு கட்டிட்டோம். நாங்களும் கட்டிக்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு சாமி விஷ் பண்ணாங்க, ஹாப்பி பர்த்டேலாம் சொன்னாங்க. எனக்கு ஆனால் பர்த்டே இல்லை, சரி அவங்கள்ட்டேருந்து வரதெல்லாம் பிளெஸ்ஸிங் தானே, நாங்களும் அப்புறம் விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. பாப்பா வேறு பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா இது இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே, கூட்டமாக இருக்கேன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஆனால் கூட்டம் குறையவே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னமும் பால்குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. காவடி எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. நிறைய இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாகவே ஷாப் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி டைமில் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ரேட்லாம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நாங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மணி 11 ஆயிடுச்சு. அப்புறம் கிளம்பியாச்சு. காலையிலேருந்து இன்னும் நாங்கள் சாப்பிடல, செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ தான் படைக்கிறோம். மணி 11:15 இருக்கும். இப்போ தான் படைக்கிறோம். பாப்பாவும் டயர்டில் தூங்கிட்டாங்க, கோயிலேருந்து வரும்போதே தூங்கிட்டாங்க. அப்புறம் நாங்களும் படைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவும் நாங்கள் படைச்சி சாப்பிட்றதுக்கட்டி எழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்தோம் அந்த ரிங்கு, அதை தலையில் போட்டுட்டு எவ்வளோ குஷியாக இருக்காங்க பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டு.